கடல் முருகல் எடுத்து சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்கடா. டேய் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாடா. நம்மளையெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க? சோத்தால் அடிச்ச பிண்டன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? அவங்களே நாம தேய்ச்சிட்டோம். இனிமே நாம வச்சதான் சட்டம். சொல்லுங்க, என்ன வேணும் கேளுங்கடா டோய். இஷ்டப்பட்ட தின்னுங்கடா டோய். ஏமாந்த தலைவனை தின்னு திட்டு புட்டோம் நாங்க. தின்னுங்கடா டோய். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கடா டோய். இந்த வாங்கிக்கடா டோய். ஓடி போங்கடா டோய். ஓடிங்கடா டோய். வாங்கிக்கடா டோய். உடன்பிறப்புன்னு கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டே இல்ல. நாளைக்கு பாரு வேடிக்கைய. செருப்பு வருதுடா டோய். இதெல்லாம் செடியில் இருக்கும்போதே கிள்ளி அடிச்சிருக்கணும். இப்ப கத்திரிக்காய் முத்தி கருத்தாக்கு வந்துருச்சு. ஏமாங்களே, அந்த குழந்தை குடும்பம் பேர் வச்சிருக்காங்களா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு ஏதாவது தப்பு தண்டனை பண்ணா அது எங்களால தாங்க முடியாது. நீங்க ஊருக்கு பன்னாடியா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பங்காளி. அது காலை புடிச்சு ஒரே அடியா நிலத்துல அடிச்சு கொல்றதை விட்டுட்டு பங்காளி, இதுக்கு உடனடியா ஒரு முடிவு தெரியணும்னா இவன் சொல்லதான் எனக்கு சரின்னு பட்டு. தப்பு தப்பு. இப்படி அவசரப்பட்டா பங்காரு பண்ணாடிக்கு பிடிக்காது. இதுக்கு ஏது செய்யணும், என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணாமலையா இருப்பேன். பண்ணிருக்கேன்டா. அங்க பாருங்க. வணக்கம். என்ன கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்குங்க. இது ரொம்ப கடுமையான விஷயங்க. சபாஸ். இத அப்படியே வச்சுக்க. இன்னையில இருந்து அந்த குழந்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. சரிங்க. சமயம் கிடைக்கிறப்ப ஏதாவது தின்பண்டங்கள்ல இந்த விஷத்தை கலந்து அப்படியே கொடுத்துடணும். என்ன? சரிங்க பண்ணாடி. எல்லாம் கரெக்டா நடக்கணும். இல்லேனா இந்த பங்காரு பண்ணாடி இத அப்படியே உனக்கு கொடுத்துருவேன். புரியுதா? சரிங்க பண்ணாடி. ஓ பாருங்க. என்னங்கடா உங்களுக்கு எல்லாம் இப்ப திருப்தியா? திருப்தி. ஏங்க ஆஷானா ஒரிஜினலா இருக்கும்ல? கொஞ்சம் குடிச்சு பாரு. டேய் கொண்டடா. ஐயோ, பச்சை குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரி கொண்டு போய் என்ன விட்டுரு. தாக்கு மங்களே, நம்ம ஆளு போட்டு தாக்கல. அந்த ஆட்டக்கார பையன் அப்படியே ஆடி போயிட்டான்ல, அவன் தங்கச்சி குழந்தை. அதான் அந்த புறம்போக்கு இதோட பரலோகமே போயிருக்கும். தப்பு தப்பு. அது புறம்போக்கு குழந்தை இல்ல, ஏன் வாரிசு. யார் வாரிசு? இந்த பங்காரு பண்ணாடியோட வாரிசு. பாவம். குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, எப்படியும் காப்பாத்திடலாம். தைரியமா இருக்கு. எவ்வளவு செலவாடும் பரவாயில்ல.
குழந்தை எப்படியா காப்பாத்துங்க ஐயா. அதான் காப்பாத்திரான்னு சொல்றேன்ல, தைரியமா இருங்க, பயப்படாது. வாங்க சாப்பிடுங்கடா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பண்ணாடி, என் தங்கச்சி குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு பூண்டாட அழிச்சிருவேன். ஜாக்கிரதை.